சஞ்சீவ், ஒரு ஒய்ஃபா தானே நான் உங்ககிட்ட இதெல்லாம் பண்ணக்கூடாது. நான் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் என்ன ஒரு வேலைக்காரியா நினைச்சுக்கிட்டு இந்த தண்ணியை குடி ப்ளீஸ். குடி சஞ்சீவ். தேங்க்ஸ். மாப்ள, நான் ரெடி ஆயிட்டேன் மாப்ள. ஆபீஸ் போலாமா? மாப்ள, என்ன அப்படி பாக்குற? உன்னை நேற்று லஞ்ச் வாங்கிட்டு வர சொன்னா நீ என்ன பண்ண? என்ன பண்ண? என்ன பண்ணியா? நண்டு சாப்பிட்டால் நைட்டு தூக்கம் வராது, ஒரு மாதிரியா இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அச்சோ, மாப்பிள்ளை எப்படியோ மேட்டரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கானே. அப்ப நைட்டு தங்கச்சிக்கு மாப்பிள்ளைக்கு இடையில எதுவும் நடக்கல போல இருக்கே. என்ன போய் சொல்லலான்னு யோசிக்கிறியா? நீ வேணும்னு தானே நேற்று நண்டு ரசம், நண்டு வறுவல், நண்டு கிரேவிலாம் வாங்கிட்டு வந்த. ரொம்ப கேவலமா இருந்துச்சு மாமா. மாப்பிள்ள, சாப்பிடும் போது நண்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த கட்டு கட்டின. நான் சாப்பாட சொல்லல, நீ பார்த்த வேலைய சொன்ன. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பச்சை புள்ள மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு மாமா, நீ நடக்காத ஒரு விஷயத்த நடக்கணும்னு இமேஜின் பண்ணிட்டு இருக்க. மாப்பிள்ள, நீ என்ன சொல்றேனே புரியல மாப்பிள்ள. மாமா நடிக்காத மாமா. நானும் அபியும் ஒண்ணு சேரணும் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். அபி மண்டபத்துல பேசின பேச்செல்லாம் என் மனசுல இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு மாமா. இன்னும் என் மனசுல காயமா தான் இருக்கு, அது என்னைக்குமே ஆறாது. அம்மா சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அபி கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப அவ ஜஸ்ட் என் கூட இருக்கா, மத்தபடி எனக்கு அபி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. மாமா, என்னையும் அபியும் சேர்த்து வைக்கிற வேலையை விட்டுட்டு வேற எதனா உருப்படியா வேலை இருந்தா பாரு. நான் யதார்த்தமா பண்ணேன், அதை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. என்ன மாப்பிள்ள அப்படி பாக்குற? என்ன திட்டுறதுனா கூட திட்டிக்க, ஆனா நான் உன் கூட தான் வருவேன். போய் தொலை. ஓகே மாப்பிள்ள. அப்ப சஞ்சீவ்க்கும் அபிக்கும் நடுவுல நடந்துட்டு இருக்கிற இஷ்யூ இன்னும் முடியலையா? இவ்வளவு நாளா இது தெரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்தேனே. சூப்பர் மேட்ராச்சே. இத உடனே ஸ்ரீஜா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அபி, இன்னைக்கு அக்காவுக்கு 16ஆம் நாள் காரியம். அதான் நானும் அப்பாவும் போய் ஐயரை வச்சு அக்காவோட அஸ்தியை கரைச்சு காரியம் பண்ணலான்னு கிளம்புறோம். அம்மா, இப்ப கூட அக்கா இறந்துட்டான்னு என்னால நம்பவே முடியலம்மா. அவ
என் கூடவே இருக்கிற மாதிரி தான் தோணுது. பிறந்ததுல இருந்து 25 வருஷமா 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்கீங்க. திடீர்னு உன் அக்கா உன்னை விட்டு போயிட்டானா உன் மனசு எப்படி ஏத்துக்குமா? அதான் உனக்கு அப்படிலாம் தோணுது. போக போக எல்லாம் சரியாயிடுமா? சரிம்மா, அக்காவுக்கு காரியம் எப்ப பண்ண போறீங்க? தோ கிளம்பிட்டோம்மா. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு. சரிம்மா, போயிட்டு வாங்க. சரிம்மா. என்னங்க வாங்க, நேரமாச்சு. வந்துட்டேன் தேவனே. அனுவோட அஸ்தியும் போட்டோவையும் எடுத்துக்கங்க. ஆமாமா, கண்டிப்பா. இந்த இது பையில வச்சுக்கோ. பத்திரமா பையில போட்டுக்க. என்ன தேவனே, அனு அஸ்தி ஆயிட்டாளுன்னு பாக்குறியா? பிள்ளைங்கதான் பெத்தவங்களுக்கு காரியம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம நிலைமையை பாத்தீங்களா? நம்ம பொண்ணுக்கு நம்மளே காரியம் பண்ற நிலைமை வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த நிலைமை யாருக்கு வந்துடக்கூடாது. இல்ல தேவானே, ஒன்னும் கவலைப்படாத. விதி விதியை மீறி யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதுமா. இப்போ அனு இல்ல, அபி பாத்துக்குவா. அது மட்டும் இல்லம்மா, அனு எங்கேயும் போலமா நம்ம கூடவே தான் இருக்கா. அவ எப்போ நம்ம காலத்துக்கும் நம்ம மனசுலயே இருப்பா. உள்ள வச்சுக்காத. ஸ்ரீஜா, 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 ஸ்ரீஜா. என்னம்மா, ஏன் இப்படி கத்திட்டு இருக்க? நான் சொல்ற விஷயத்த கேட்டா நீயும் என்ன மாதிரி தான் கத்துவ. என்ன விஷயம்னு சொல்லு. நாம நினைக்கிற மாதிரி சஞ்சீவனும் அபிய ஏத்துக்கல. அவங்க ஒண்ணும் ஒத்துமையா சந்தோஷமா இல்ல. சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. என்னம்மா சொல்ற? அட ஆமா ஸ்ரீஜா, சஞ்சீவும் காளியும் பேசுறத நான் ஒட்டு கேட்டேன். அம்மா சந்தோஷமா இருக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அபி கழுத்துல தாலி கட்டினேன். இப்ப அவ ஜஸ்ட் என் கூட இருக்கா. மத்தபடி எனக்கு அபி மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. மண்டபத்துல நடந்த விஷயத்தால சஞ்சீவ் அபிய சுத்தமா வெறுத்துட்டான். சீதா தாலி கட்ட சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அவ கழுத்துல தாலி கட்டினான். இவங்க 2 பேரும் ஒன்னா இல்லாத விஷயம் சீதாவுக்கு தெரிஞ்சா ஃபீல் பண்ணுவான்னு இவங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா அந்த காளி சஞ்சீவும் அபியும் எப்படியாவது ஒண்ணு சேரணும்னு துடிச்சிட்டு இருக்கா. அதுக்கு அந்த லூசு பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நண்டு சாப்பிட்டால் நைட்டு தூக்கம் வராது, ஒரு மாதிரியா இருக்கும்னு தெரியும்ல. சஞ்சீவும் அபியும் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. அப்படியே அவங்க ஒண்ணு சேர நினைச்சாலும் நாம விட மாட்டோம்னு வை. ஆனா அவங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஒண்ணு சேரத்துக்கு அந்த காளி ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பானே. நீ கேக்குற கேள்வி கரெக்ட் தாமா. சஞ்சீவோட ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கு நம்மளோட ஆள் ஒண்ணு அங்க இருக்கணும். மா, நேத்து மேனேஜர் கூட பேசும்போது சஞ்சீவோட பர்சனல் செக்ரட்டரிக்கு ஒரு இன்டர்வியூ நடக்க போறதா சொல்லிட்டு இருந்தாரு. அந்த இன்டர்வியூல நாம அனுப்ப போற ஆள் தாமா செலக்ட் ஆகணும். அப்படி அந்த ஆள் செலக்ட் ஆயிட்டா போதும், அதுக்கப்புறம் சஞ்சீவோட ஆபீஸ்ல நமக்கு தெரியாம ஒரு குண்டூசி கூட விழாது. சூப்பர் ஸ்ரீஜா, பிளான் எல்லாம் ஓகே தான். ஆனா சஞ்சீவ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றதுக்கு யார் அனுப்புறது? அதுக்குதான் மாயா இருக்காளே. மாயாவா?
ஆமாமா, அவகிட்ட இந்த ஒர்க் கொடுத்தா பெர்ஃபெக்ட்டா பண்ணிடுவா. சொல்லுங்க மேடம், நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? அடேங்கப்பா, கால் பண்ண உடனேயே நான் எதுக்கு கால் பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டியே. அன்வான்டா கால் பண்ற ஆளா நீங்க? ஒர்க் இருந்தா தானே கூப்பிடுவீங்க. கரெக்டா சொன்ன மாயா. நீ என்ன பண்ணணும்னா சொல்லுங்க மேடம். இன்னைக்கு சஞ்சீவோட ஆபீஸ்ல அவனோட பர்சனல் செக்ரட்டரிக்கான இன்டர்வியூ நடக்க போகுது. நீ சஞ்சீவோட ஆபீஸ்க்கு போயிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு. உன்னை இன்டர்வியூல செலக்ட் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை அப்படியே செய்யறேன். நான் அந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாம அங்க எதுவுமே நடக்காது. அதான் எனக்கு வேணும். நான் சஞ்சீவ் ஆபீஸோட அட்ரஸ உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன். ஓகே மேடம். மா, காலியில அந்த கடவுளே நினைச்சாலும் சஞ்சீவையும் அபியையும் ஒண்ணு சேர முடியாது. நான் சேர விடவும் மாட்டேன். கூடிய சீக்கிரமே அந்த அபியை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டு சொத்து முழுக்க நாமளே அனுபவிக்கணும். ஐயோ, நீ சொல்றத கேட்கும் போது அப்படியே என் காதுல தேன் வந்து பாயுதுடி. மாயா சஞ்சீவ் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணாதாம இதெல்லாம் நடக்கும். அவ ஜாயின் பண்ணுனா ஃபர்ஸ்ட் அந்த ஆபீஸ் மேனேஜரை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். சுபம் பவது கல்யாணீம் ஆயுள் ஆரோக்கிய சம்பதாம் அஸ்மத் குல பிரஹாசாய தீப ஜோதி நமோஸ்துதே. பிள்ளையார்கிட்ட குட்டிங்கோ. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதற்புஜம் பிரசன்னவதனம் தியாயது சர்வவிக்னோபசாந்தயே. மூக்க பிடிச்சுண்டு பிராணாயாமம் பண்ணுங்கோ. கையை மடிச்சு வச்சுக்கோங்கோ. அப்பவித்ர பவித்ரோவா சர்வாவஸ்தான் கதோ விவா யஸ்மரேத் புண்டரீகாட்சம் சபாக்கியாம் அபியந்தர சுருகி வர்ண பூஜாம் கரிஷ்யே. இந்த பூவை கலசத்து மேல போடுங்கோ. ஸ்ரீமதே வர்ணமூர்த்தயே நமோ நமஹ. ஆவாகித வர்ணமூர்த்தயே இதம் சகல ஆராதனைஹி சுவர்ச்சிதம். இந்த ஊதுபத்திய வர்ண கலசத்து காட்டுங்கோ. தசாங்கம் குங்குலோ தூபம் சுகந்தம் ச சுமனோகரம் வர்ணதேவதம் தூபமாக்ராபயாமி சுகந்த தூபம் தரிசயாமி. பிதுர்தேவதாभ्यो பிண்ட பிதுர்தேவதாभ्यो நமः. இதம் பிதுர்வர்க பிண்டம் தியாயாமி. இதம் மாதுர்வர்க பிண்டம் தியாயாமி. சிவகோத்ராணு அனுராதானாம் நிம் இதம் பிண்டம் தியாயாமி. இந்த பிண்டத்தை அங்க வைங்கோ. சத்கிருதா சின்னம் பர்ஹி பூர்ணாம் ருதுஸ்யோனம் நவாம்யகம் பிண்ட பிதுர்தேவதாभ्यो இதம் திலம் மூலேன சகல ஆராதனைஹி சுவர்ச்சிதம். பிண்ட பிதுர்தேவதாக புஷ்பைஹி பூஜயாமஹ. பிண்டத்து மேல இந்த புஷ்பத்தை போடுங்கோ. தேவதாभ्य பித்ருभ्य மகாயோகிभ्य ஏவச நமஸ்வதாயை ஸ்வாஹாயை நித்யமேவ நமோ நமஹ. புஷ்பத்தை போட்டுடுங்கோ. பிண்ட பிதுர்தேவதா யதாஸ்தானம் கரிஷ்யாமஹ. போய் தண்ணியில கரைச்சிட்டு வந்துருங்கோ. இந்தாங்கோ. தேவன் எங்கே இருமா? தட்டை கொடுங்க. இந்தாங்கோ. அஸ்தியை கரைச்சிட்டு வந்துருங்கோ.
பானைக்குள்ள இருந்த என் பொண்ணோட அஸ்தியை காணும் சாமி. என்ன ஐயரே? ஈஸ்வரா, வாங்க அப்படி. மெதுவா பார்த்து வாங்க. பார்த்து வாங்க. கலையத்தை காட்டுங்க. என்ன இது? எப்படி சாமி காணாம போயிருக்கோம்? துணியால நல்லா மூடி கட்டியிருந்த பானையில இருந்து எப்படி அஸ்தி காணாம போச்சு? உங்க பொண்ணுக்கு நிகழ்ந்தது துர்மரணம் தானே? ஆமா சாமி. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்தப்ப எம்எல்ஏ ஆளுங்க வந்து என் பொண்ணை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டாங்க. அதான் அஸ்தி பானையில தங்கல. என்ன சாமி சொல்றீங்க? இயற்கையா மரணம் அடைஞ்ச ஆத்மா தான் சாந்தி அடைய விரும்பும். துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாவுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கும். அந்த ஆசை நிறைவேற வரைக்கும் அந்த ஆத்மா சாந்தி அடையாது. உங்க பொண்ணுக்கு நிறைவேறாத ஆசை இருக்கு. அதனாலதான் அஸ்தி பானையை விட்டு போயிடுது. என்ன சாமி சொல்றீங்க? அனு உயிரோடு இருக்கிறப்பதான் அவ முன்கோவத்தினால நிம்மதி இல்லாம இருந்தா. இப்ப இறந்ததுக்கு அப்புறம் சாந்தி இல்லாம இருக்காளா சாமி? அப்ப என் பொண்ணுக்கு சாந்தியே கிடைக்காத சாமி. சாமி, இதுக்கு என்ன பண்ணணும் சாமி? நாங்க பயப்படாதே. நீங்க வருத்தப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. ஒரு ஆத்மா தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்க சுவாமி 6 மாசம் கெடு கொடுக்கும். அதுக்குள்ள அந்த ஆத்மா தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கும். அப்படி தன் ஆசையை நிறைவேற்றிட்டு தன் சக்தியை இழந்து திரும்ப அஸ்தியா மாறிடும். ஒருவேளை அணுவோட ஆசை நிறைவேறிட்டா அவ அஸ்தியா மாறி இந்த பானைக்குள்ள வந்துடுவா. அப்படி நிறைவேறலைன்னாலும் 6 மாசம் கெடு முடிஞ்ச உடனே உங்க பொண்ணோட ஆத்மா அஸ்தியா மாறி இந்த பானைக்குள்ள வந்துடும். நீங்க பானை எடுத்துட்டு போய் வீட்டுல வைங்க. பானைக்குள்ள அஸ்தி எப்ப திரும்ப வருதோ அப்பா வாங்க. காரியம் பண்ணி உங்க பொண்ணுக்கு சாந்தி கொடுத்துடலாம். இந்தாங்க பத்ரம்.